என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையும் சமாதானமும் மனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொல்லி 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அவர் அவருடைய நன்மையினால் முடிசூட்டுவார். இந்த வருஷத்தில் நன்மைகள் உண்டு. நாம் அதை சுதந்திரித்து கொள்ளணும். முன்னால் நன்மை, நமக்கு பின்னால் நன்மை தொடர்கிறது. மேலிருந்து அவர் நன்மையை தருவார். நன்மையால் முடிசூட்டப்படுவோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள நம்ம என்ன செய்யணுன்றதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்வதை குறித்து கடந்த 5 நாட்களாக நான் பேசி வருகிறேன். யூடியூப்பில் போய் நீங்கள் அதை பார்த்து அந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்க. இந்த வருஷத்தில் நன்மைகளை சுதந்திரிப்போம். எப்படி அந்த நன்மையை சுதந்திரிக்க முடியும்? யாருக்கு அந்த நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார்? நான் உங்களுக்காக வேதத்தை இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இது நிமித்தம் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். என்ன நன்மையை மருத்துவச்சிகளுக்கு செய்தார்னா, குடும்பம் தழைத்தது. பிரியமானவர்களே, மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தழைக்க செய்தார். காரணம் என்னன்னா, பார்வோன் ஒரு சட்டம் போடுறான், ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கொன்று விடுங்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு வையுங்கள். காரணம், இந்த ஆண் பிள்ளைகள் வளர பெருக இவர்கள் தேசத்தை ஒருவேளை அவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து பிடிச்சி நம்மளை சிறுமப்படுத்திடுவாங்களோன்னு பார்வோனுக்கு பயம். ஏன்னா யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்ததினாலே இப்படி ஒரு சட்டத்தை போடுகிறான். ஆனால் இங்கு வாசிக்கிறோம், இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால்
தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். நமக்கு நன்மை உண்டு, நம்ம ஏன் சுதந்திரிக்க முடியல, நம்ம ஏன் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல, நன்மையை சுதந்திரிப்பதற்கு தவறுகிறோமே, என்ன காரணம் அப்படின்னா தெய்வ பயம் நமக்குள்ள இல்லாம போகிறது தான் காரணம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு எப்போல்லாம் குறையுதோ, யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களால நன்மையை சுதந்திரிக்க முடியாது. நன்மையை பார்க்குறாங்க, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியலை. இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் ஒருவேளை பட்டு போனதை போல இருக்கிறதோ, உங்கள் குடும்பம் ஒரு காலத்தில் எவ்வளோ இருந்தோம், எப்படி இருந்தோம், எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருந்தோம், எவ்வளோ நன்மைகளை பெற்று அனுபவித்தவர்களாக வாழ்ந்தோம், இன்றைக்கி எல்லாமே போயிருச்சே, இன்றைக்கி என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தை திரும்ப கர்த்தர் தலைக்க பண்ணுவார். குடும்பம் இப்படி ஆனதுனால நீங்கள் குடும்ப ஜபத்தை விட்டுருக்கலாம், அல்லது அவங்க வேத வாசிப்பை விட்டுருக்கலாம். திரும்ப பழையபடி உலக பிரகாரமாக நீங்கள் டிவி பார்த்து, சீரியலை பார்த்து, தேவையில்லாததை பார்த்து, சினிமாவை பார்த்து உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒருவேளை அது பரலோகமாக இருந்த குடும்பத்தை நரகமாக்கியிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தலையிட விரும்புகிறார். ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் என் குடும்பத்தில் போனதுனால தான் இந்த ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை, உங்களுடைய நன்மை எங்கள் வீட்டுக்குள்ளே கிடைக்கல, எங்கள் குடும்பம் தலைக்காமல் போனதுக்கு காரணம் நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்துல இல்லை. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி தலைக்கணுன்னாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம இங்கே வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுறதுனால நடக்கிற ஆசீர்வாதத்தை இங்கே யோபுவின் புஸ்தகம் 28:28 வாசிக்கிறோம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலக்குவதே புத்தி என்றான் என்று சொன்னான். அப்போ தேவனுக்கு பயப்படுவது தான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம். அப்போது நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஞானத்தை கொடுப்பார். ஸோ ஞானத்தை கொடுக்கிற தேவன் அவர். ரெண்டாவது, நீதிமொழிகள் 10:27 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுன்னு வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆயுசு நாட்கள் பெருகும். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் தலைத்து ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். உங்கள் குடும்பம் தலைத்து இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் ஆயுசோடு வாழணும், நல்ல தீர்க்காயுசோடு நீங்கள் வாழணும். கர்த்தருக்கு பயந்து சின்ன விஷயத்தில் கூட இது தேவனுக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்றதில் மிகுந்த கவனம் செலுத்தி தெய்வ பயத்தோடு வாழ நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:14 எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். இதில் ஒரு சில மொழிபெயர்ப்பில் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். எப்போதும் மனுஷனுக்கு பயப்பட சொல்லலை, ஏன்னா வேதமே சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போது எப்பொழுதும் பயந்து, யாருக்கு? தேவனுக்கு தான் பயப்படணும். எப்போதும் தேவனுக்கு பயந்து இருந்தீங்கன்னா மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். அதனால் எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிறவனும் தீங்கில் விழுவான். நீங்கள் தேவனுக்கு பயந்துருங்க, பொல்லாப்பை விட்டு விலகுங்க, பொல்லாப்பை விளக்குங்க. தேவையில்லாத காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர இடம் கொடுக்காதீங்க. பொல்லாப்புக்கு உங்களுடைய வீட்டை விலக்கி தேவன் காப்பாராக. தீமை உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உங்களுக்குள்ளே வரக்கூடாது. தேவனுக்கு பயப்படுற பயம் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே, கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ளே இருக்கட்டும். எங்கேயாவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் நடந்துச்சுன்னா சொல்லுங்கள், இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்றதை உறுதியாக சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். நீங்கள் சத்ருவானாலும் பரவாயில்ல, நீங்கள் சத்தியத்துக்காக சத்ருவானாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனுக்கு பிடிக்காதது உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் எல்லைகளுக்குள்ளே வர இடம் கொடுக்காதீங்க. தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த வருஷத்தில் நன்மைகளை தந்து குடும்பத்தை தலைக்க பண்ணுவாராக. உங்கள் குடும்பம் தலைத்து செழித்து வாழ அன்போடு வாழ்த்துற இந்த நாளுக்குரிய வேத பகுதியை குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். எல்லாத்தையும் வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பெரிய நன்மைகளை சுதந்திரிக்க உமக்கு பயப்படுகிற பயம் வேணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அந்த பயத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்தில் அத்துணை பேருக்கும் தாரும். தொடர்ந்து
ஆண்டவரே உங்கள் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.